வணக்கம். பரபரப்பு மீறிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் உள்ள நெட்சாரின் தாழ்வாரத்தை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்தார். இந்த நெட்சாரின் தாழ்வாரம் தான் காசாவை வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளாக பிரிக்கிறது. அது முழுமையாக இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்திருப்பதால் IDF காசா நகரத்தை சுற்றியுள்ள சுற்றி வளைப்பை மேலும் இருக்கும். மேலும் தெற்கே இருந்து வெளியேறும் எவரும் IDF-இன் சோதனை சாவடிகளை கடக்காமல் வடக்கு காசாவுக்கு செல்ல முடியாது. காசா நகரில் உள்ள பொதுமக்கள் காசா நகரில் இருந்து வெளியேறும் போது தெற்கு நோக்கி மட்டுமே நகர முடியும். அப்படி நகரும் மக்களை நெட்சாரின் தாழ்வாரத்தில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ சோதனை சாவடிகளில் சோதனை செய்துவிட்டு அனுப்ப முடியும். அதனால் இனி ஹமாஸ் இயக்கத்தினர் பொதுமக்களோடு கலந்து தமது ஆயுதங்களுடன் தெற்கு காசாவுக்கு செல்ல முடியாது. காசா நகரில் முழு பலத்துடன் தொடரும் IDF நடவடிக்கையை எதிர்கொள்ளும் விதத்தில் ஹமாஸ் இயக்கத்தவரை காசா நகரில் தனிமைப்படுத்த IDF-க்கு நல்ல வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. 1 மில்லியன் மக்கள் வசித்த காசா நகரில் இப்போது 2 லட்சம் பேரே உள்ளார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறிய போது, காசா நகரில் எஞ்சியிருப்பவர்கள் பாலஸ்தீனிய இயக்கத்தினர் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களாக இருப்பார்கள் என்றார். ஹமாஸ் இயக்கம் டெலிகிராம் சேனலில் காட்ஸுக்கு ஒரு பதிலடியை வெளியிட்டது. அவரது வார்த்தைகளை சர்வதேச சமூகம் மற்றும் சர்வதேச மற்றும் மனிதாபிமான கூட்டத்தின் ஆர்வலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை ஆணவம் மற்றும் மனிதாபிமான புறக்கணிப்பின் வெளிப்படையான வார்த்தைகளாக உள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர்தான் இனஅழிப்பு மற்றும் கட்டாய இடப்பெயர்ச்சிக்கு காரணம் என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியது. ஹமாஸ் அமைப்பின் திறன்களை சீர்குலைக்க ராணுவம் தொடர்ந்து செயற்படுவதாக IDF அறிவித்தது. நேற்று இரவு பணைய கைதியாக மாறுவேடமிட்ட ஹமாஸ் இயக்கத்தவர் ஒருவர் IDF துருப்புக்களை ஒரு சாத்தியமான பொறைக்குள் இழுக்க முயன்றதாக IDF செய்தி தொடர்பாளர் பிரிவை மேற்கோள் காட்டி N12 சேனல் செய்தி வெளியிட்டுள்ளது. காசா பகுதியின் நடவடிக்கைகளின் போது இஸ்ரேலிய துருப்புக்கள் தாங்கள் இருக்கும் திசையில் யாரோ வெள்ளை கொடியினை அசைத்து உதவிக்கு அழைப்பதை கவனித்ததாக கூறப்படுகின்றது. அந்த உருவம் ஒரு பணைய கைதியாக இருக்கலாம் என்று நினைத்து இஸ்ரேலிய துருப்புக்கள் வெள்ளை கொடியை அசைத்த நபரின் உதவிக்காக அந்த திசையில் கவச வாகனங்களில் சென்றனர். விரிவான தேடல்கள் நடத்தப்பட்டதாக ராணுவம் கூறியதாக N12 தெரிவித்தது. அங்கு வெள்ளை கொடி அசைத்த நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பின்னர் இந்த சம்பவம் பணைய கைதிகள் சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக பெரும்பாலும் எதிரி சம்பந்தப்பட்டது என்று தீர்மானிக்கப்பட்டது. இஸ்ரேலிய ராணுவத்தை தமது பக்கம் வர வைத்து தாக்குதல் நடத்துவதற்காக ஹமாஸ் வைத்த பொறியாக இருக்கலாம் என்று பின்னர் நம்பப்பட்டது. டிசம்பர் 2023 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஹமாஸிடமிருந்து தப்பிச் சென்று முடிந்த பின்னர் காசா பகுதியில் IDF துப்பாக்கி சூட்டில் தவறுதலாக கொல்லப்பட்டனர். மூவரும் வெள்ளை கொடியை உயர்த்தி இப்ரு மொழியில் உதவி உதவி என்று கூவினார்கள். அது ஒரு பொறியாகவோ மனித வெடிகுண்டாகவோ இருக்கலாம் என்று கருதி IDF நடத்திய துப்பாக்கி சூட்டில் மூவரும் தவறுதலாக கொல்லப்பட்டனர். ஆரம்ப விசாரணைகளின்படி பணைய கைதிகள் ஒரு கட்டடத்தின் அருகே நின்று கொண்டிருந்தனர். அதன் வெளிப்புறம் சுவர்களில் உதவி மற்றும் SOS என்ற வார்த்தைகள் ஸ்ப்ரே பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தன. அந்த சம்பவத்தின் வெள்ளை கொடி விஷயத்தில் IDF அதி ஜாக்கிரதையாக நடந்து கொள்கின்றது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து மீதமுள்ள 48 பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்தை ஹமாஸ் நிராகரிக்க வாய்ப்புள்ளது என்று அந்த அமைப்பின் மூத்த அதிகாரி அரபு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார் என்று செய்தி வெளியாகி உள்ளது. டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டம் இஸ்ரேலின் நலன்களுக்கு ஏற்ற வகையில் உள்ளது மற்றும் பாலஸ்தீன மக்களின் நலன்களை புறக்கணிக்கிறது என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸ் தனது ஆயுதங்களை ஒப்படைக்க மறுக்கிறது என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். காசா பகுதியில் ஒரு சர்வதேச படை இருப்பதையும் காசாவில் உள்ள ஹமாஸ் நிராகரிக்கின்றது. இவை இரண்டும் டிரம்பின் திட்டத்தில் உள்ள முக்கிய நிபந்தனைகள். இந்த கூற்று கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவின் CBS தொலைக்காட்சி வெளியிட்ட தகவலுடன் முரண்படுகின்றது. ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீன இயக்கங்கள் டிரம்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவதாக ஒரு தகவல் அறிந்த ஆதாரத்தை மேற்கோள் காட்டி CBS தொலைக்காட்சி தகவல் வெளியிட்டது. டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்திற்கு தீவிரவாத அமைப்பு அதிகாரப்பூர்வ பதிலை அளிக்கவில்லை. ஆனால் அதை பொறுப்புடன் பரிசீலனை செய்து வருவதாக அல் ஜசீராவின் அரபு மொழி ஒலிபரப்பு தெரிவித்தது. காசாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஹமாஸ் தலைமையால் இது ஆராயப்பட்டு வருவதாக பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் கூறியதாக BBC குறிப்பிட்டது. மீதமுள்ள பணைய கைதிகள் அனைவரையும் உடனடியாக விடுவிப்பதை ஹமாஸ் நிராகரிப்பதாக கூறப்படுகின்றது. இது ஹமாஸிடம் உள்ள ஒரே ஒரு பேரம் பேசும் திறன். அதை அவர்கள் இழக்க மாட்டார்கள் என்று BBC விவரிக்கின்றது. காசாவில் உள்ள மற்றொரு பாலஸ்தீனிய இயக்கமான பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் மொஹாமட் அல் ஹாஜ் மூசா கூறிய போது, டிரம்பின் திட்டத்திற்கான அவர்களின் பதில் பற்றி ஆலோசிக்க ஹமாஸ் மற்ற பாலஸ்தீன இயக்கங்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து இந்த கூற்றுக்கள் வருகின்றன. டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டம் ஹமாஸுக்கு மட்டுமல்ல, மாறாக முழு பாலஸ்தீனிய மக்களுக்கு பொருந்தும் என்று மோசா பாலஸ்தீன ஊடகங்களுக்கு தெரிவித்தார். எனவே காசாவில் உள்ள அனைத்து இயக்கங்களும் இதற்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய பதிலை உருவாக்குவதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
மறுபக்கத்தில் ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்று கத்தார், எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகள் வலியுறுத்துகின்றன. தனித்தனியாக கத்தார், துருக்கி மற்றும் எகிப்து ஆகியவை ஹமாஸ் இயக்க தலைமையிடம் அமைதி திட்டத்தை ஏற்குமாறு வலியுறுத்தியுள்ளன என்று பேச்சுவார்த்தைகள் குறித்து அறிந்த 2 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஆக்சியோசஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் ஹமாஸ் தலைவர்களிடம் இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த ஒப்பந்தம் என்றும் இதை விட்டால் பெரிய அளவில் எதுவும் கிடைக்காது என்றும் கூறியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய தரப்பில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார். நேதன்யாகுவுடன் சந்திப்பின் பின் நடத்திய ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ட்ரம்ப் பேசிய போது, ஹமாஸ் தமது அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஹமாஸை அழிக்கும் பணியை முடிக்க இஸ்ரேலுக்கு எனது முழு ஆதரவும் இருக்கும் என்று கூறினார். ஆனால் நாம் அமைதிக்கான ஒப்பந்தத்தை எட்டுவோம் என்று நம்புகின்றேன். மற்ற அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் எங்களுக்கு ஒரு நேர்மறையான பதில் கிடைக்கும் என்று நான் உணர்கின்றேன். ஆனால் ஹமாஸ் அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று கூறி நிறுத்திய ட்ரம்ப் நேதன்யாகுவை பார்த்து, உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய எங்கள் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் என்றார். போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னரும் அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பில் ஈடுபடும் என்று ட்ரம்ப் மேலும் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு ஒரு கடுமையான இறுதி எச்சரிக்கையை விடுத்தார். ஹமாஸ் தனது புதிய காசா அமைதி திட்டத்தை ஏற்க வேண்டும் அல்லது நரகத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார். அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பாக அரபு நாடுகளிடமிருந்தும் அதே கருத்துக்களை வெளிவந்துள்ளன. ஹமாஸை தவிர இஸ்ரேலிய எதிர்ப்பு தரப்புகள் பலரும் ட்ரம்பின் திட்டத்தை நிராகரித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த திட்டம் சரணடைதல், காலனித்துவம் மற்றும் இன அழிப்பு ஆகியவற்றின் சின்னம் என்று கூறி வருகின்றனர். பணைய கைதிகளை விடுவிப்பதில் இருந்து காசாவில் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி வரை அமெரிக்க திட்டம் தொடர்ச்சியான படிகளை கோடிட்டு காட்டுகின்றது. ஆனால் உண்மையில் யாருக்கு நன்மை கிடைக்கும்? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் 2023 அக்டோபரில் தொடங்கியதிலிருந்து காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகவும் விரிவான திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அரசியல் மற்றும் தந்திரோபாய சாலை வரைபடம் என்று விவரிக்கப்படும் இந்த திட்டம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை கோடிட்டு காட்டுகின்றது. முக்கிய கேள்வி, ஒவ்வொரு தரப்பினரும் என்ன பெறுவார்கள்? முதலில் இஸ்ரேல் என்ன பெறுகின்றது? 72 மணி நேரத்துக்குள் பணைய கைதிகளை திரும்ப பெறுவது ஒரு பெரிய தந்திரோபாய சாதனை. ஹமாஸின் ஆயுதங்களை அகற்றுதல் மற்றும் சர்வதேச மேற்பார்வையின் கீழ் சுரங்கப்பாதைகள், ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்பை அளிப்பது ஆகியவை ராணுவ ரீதியில் கிடைக்கும் ஆதாயம். ஹமாஸை அதிகாரத்திலிருந்து நீக்குதல் மற்றும் எதிர்கால நிர்வாக கட்டமைப்பின் ஒரு பகுதியாக ஹமாஸ் இருக்காது என்ற உத்தரவாதம் ஆகியவை இஸ்ரேலுக்கு சாதகமானவை. எகிப்து மற்றும் ஜொர்டானுடன் ஒருங்கிணைந்த எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமெரிக்கா மற்றும் அரபு ஆதரவுடன் ஒரு சர்வதேச படையை காசா பகுதியில் நிலைநிறுத்துதல் என்பது இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம். மொத்தத்தில் ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் இஸ்ரேலுக்கு அதிகம் சாதகமானது. ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொள்வதில் ஹமாஸுக்கு என்ன லாபம்? பெரிய அளவிலான கைதிகள் விடுதலை, ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் 250 பேர் மற்றும் பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட அக்டோபர் 7 முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 1700 கூடுதல் கைதிகள், வீழ்ந்த பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய உடல்களுக்கு இடையிலான 1:15 என்ற விகிதத்தின் அடிப்படையில் உடல்கள் திரும்ப அனுப்புதல், ஆயுதங்களை கீழே வைப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு அல்லது 3ஆம் நாடுகளுக்கு பாதுகாப்பாக செல்லும் அனுமதி, காசா குடியிருப்பாளர்களுக்கு உடனடி பெரிய அளவிலான மனிதாபிமான உதவி, தண்ணீர், மின்சாரம், மருத்துவமனை ஆதரவு மற்றும் அமெரிக்கா மற்றும் ஐநா ஆதரவு பொருளாதார மேம்பாட்டு திட்டம். இது ஹமாஸுக்கு ஒரு வெற்றியாக இல்லாவிட்டாலும் அது பாலஸ்தீனிய மக்களுக்கு பலன் அளிக்கின்றது. ஒரு பக்கத்தின் லாபம் மற்றவரின் நஷ்டம் என்ற வகையில் இது இல்லை. இரு தரப்புக்கும் லாபம் உள்ளது. இஸ்ரேலுக்கு அது அதிகமாக உள்ளது.